கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவா வார்த்தை நிகழ்ச்சிக்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது நீதிமொழிகள், அதில் 5ஆம் அதிகாரம், அதில் 21ஆம் வசனம். நீதிமொழிகள் 5:21. மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகளை எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, இந்த வசனம் என்ன சொல்றது பாருங்க. மனிதனுடைய வழிகள், அதாவது நம்மளுடைய வழிகள், தேவனால் படைக்கப்பட்ட மனிதராகிய நம்மளுடைய வழிகள் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறதா? நம்மளை படைத்த கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது. நம்ம வழிகளில் எதுவுமே அவருக்கு தெரியாதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஒருவேளை மனிதரை ஏமாற்றலாம். நான் அதுக்காக செஞ்சேன், இதுக்காக பேசினேன், அதுக்காக நடந்தேன் அப்படின்னு மனிதரை ஏமாற்றலாம். ஆனால் மனதின் உள்ளந்திரியங்களை அறிந்த தேவன், நம்ம மனதின் அடியாழத்தில் நம்ம என்ன எண்ணத்தில் இருக்கிறோம் என்பதை தேவன் நன்றாக அறிந்திருக்கிறார். அதற்கேற்ற பலன் நமக்கு தருவார். நம்ம அடுத்தவங்களை ஏமாற்றணும்னு நினச்சோம்னா நம்ம ஏமாற்றப்பட்டு போவோம். அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சோம்னா நம்ம நல்லா இருப்போம். என்ன போராட்டங்கள் இருந்தாலும் நீங்கள் நல்லா இருப்பீங்க. இது ஒரு சாதாரண இதாக நினைக்கலாம். ஆனால் சகலமும் இதுக்குள்ளே தான் அடங்கி இருக்கிறது. நீங்கள் அடுத்தவரோட எப்படி இருக்கிறீங்க, இதுதான் தேவனுக்கு மிகவும் முக்கியமானது. ஆனால் தான் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் அப்படின்னு சொன்னார். அதே தேவன் தான் கூடுமானாலும் மட்டும் எல்லாரோடையும் அன்பாயிருங்கள் அப்படின்னாரு. ஒரு சிலவர்கிட்ட எல்லாம் அன்பாக இருக்கவே முடியாது. அவங்க நீங்கள் என்னதான் நல்லது செஞ்சாலும் அதை அவங்க பிறவிக்கணும், உங்களை குட்டி கொண்டே இருப்பாங்க, உங்களை ஏமாற்றி கொண்டே இருப்பாங்க, உங்களை அவதூறு பேசிக்கொண்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களை விட்டு நீங்கள் விலகிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவுகளை நீங்கள் நிலை தந்து கொள்ள முடியும். இல்லாட்டி என்ன, நான் நல்லா தானே இருந்தேன், நல்லா தானே பண்ணேன், ஆனால் என்னை இப்படி பண்ணிட்டானே நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த சுய பச்சாதாபமே உங்களை கொன்று விடும், உங்களை அழுத்தி விடும், மாலத்தில் அழுத்தி விடும். அப்புறம் ஒரு சேவனை என்ன செய்வோம், அவன் எனக்கு பண்ணது நான் பதில் செய்வேன் அப்படின்றது போயிடுவீங்க நீங்கள். அப்போ நம்மளுடைய வழிகளை எல்லாம் தேவனுக்கு முன்பாக இருக்கிறது. தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு என்ன செஞ்சோம், நேற்று என்ன நினச்சோம், நாளைக்கு என்ன பண்ண போகிறோன்றதுலேருந்து நம்ம மரணிக்கும் தருவாய் வரைக்கும் நம்ம எப்படி நடக்க போகிறோம் என்பது தேவனுக்கு நன்றாக தெரியும். அப்போ நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்பதை நம்மை ஆராய்ந்து பார்ப்பதற்கான வசனமாக இதை நம்ம கை கொள்ள வேண்டும். அப்போ மனிதனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவருடைய வழிகளை எல்லாம் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். சீர்தூக்கி பார்க்கறதுன்னா என்ன? எடை போட்டு பார்க்கறது, ஒரு அளவுகோல் வைத்து பார்ப்பது. இவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான், அவன் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், அப்போ அவனுக்கு என்ன நம்ம திருப்பி செய்ய வேண்டியது இருக்குது, அவனை பதில் செய்ய வேண்டியது என்ன இருக்குது அப்படின்றத அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம எல்லாரையும் எல்லா நேரத்திலும் ஏமாற்றி விட முடியாது, எல்லாருக்கும் எதிராக எல்லா நேரமும் நடத்திவிட முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவு வரும்போது அது ரொம்ப கொடூரமானதாக இருக்கும் நமக்கு. ஆனால் தான் தேவன் சொல்கிறாரு, எல்லாருடையும் அன்பாயிருங்கள், கூடுமானாலும் மட்டும் எல்லோருடையும் அன்பாயிருங்கள். அப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம், முடிந்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு தவறு பண்ணாமல், அடுத்தவங்களுடைய காரியங்களுக்கு அவங்களை ஏமாற்றாமல் நம்ம நல்லபடியாக இருப்பதற்காக நம்ம தேவன் நம்மளை அழைக்கிறார். ஏன்னா தேவன் கர்த்தர் பூமியில் நடந்த நாட்களில் அவருக்கு எதிராக எவ்வளோ காரியங்கள் நடந்துச்சு. அவர் கூட இருந்தவரே அவரை காட்டி கொடுத்தார். ஆனாலும் ஒரு வார்த்தை கூட அவர் அவனை சபிக்கலை, திட்டலை, ஒன்றுமே செய்யலை. அவர் எல்லாரையும் மன்னித்தார். அவர் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிற தேவன். அதனால் ஒருவேளை நம்ம யாரை எப்படி நடந்திருந்தாலும் சரி, அடுத்தவங்களை தரக்குறைவாக நடந்திருந்தாலும் சரி, அடுத்தவங்களை ஏமாற்றியிருந்தாலும் சரி, அடுத்தவங்களை ஒன்றுலாம் போகணும்னா நம்ம அநேக கரைகள் மாயம் நம்ம போயிருந்தாலும் சரி, கர்த்தர் இன்றைய தினம் நம்மளை அழைக்கிறார். நம்ம வழிகளை கர்த்தருக்கு முன்பாக ஒப்படைப்பதற்கு கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். அப்படி ஒப்படைக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை அதிகமாக உயர்த்த வல்லவராக இருக்கிறார், நம்ம பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, நம்முடைய வழிகள் எல்லாம் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. நம்ம வழிகளை எல்லாத்தையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, எங்களுடைய வழிகள் அனைத்தும் உமக்கு முன்பாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டோம் ஆண்டவரே. நீர் அந்த வழிகளை, அந்த எண்ணங்களை சீர்தூக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டோம் ஆண்டவரே. வேதனை உண்டாக்கும் வழிகள் எங்களில் இருந்தால் எங்களை தயவாக மன்னியும் அப்பா. உமக்கு பிரியமானபடி நடக்க எங்களுக்கு கற்றுத்தார மாட்டவரே. பேசாமே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்பதை எங்களுக்கு திட்டம் தெளிவாக போதித்தரல் மாட்டவரே. ஒரு போதனையில் நடக்கும் பிள்ளைகளாக எங்களை மாற்றும் அப்பா. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க மாட்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருடைய வழிகள் உமக்கு பிரியமானபடி இருக்கும்படியாக அவர்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருப்பதற்காக நன்றி தவறே. ஏசாமே அவர்கள் உம்மிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு அந்த வழிகளை நிலைத்து நிற்க உதவி செய்ய மாட்டவரே. குடும்பத்தை விட்டு வெளியூரிலே தங்கி படிக்கும் பிள்ளைகள் உமது கருத்தை தெரிகிறோம் அப்பா. அவர்கள் தனிமையில் படிக்கும் காலத்திலே
உம்மிடத்தில் அவர்கள் வழிகளே நம்முடைய வழிகளை ஒப்படைத்து உம்முடைய வழிகளை அவர்களை குறித்து உம்முடைய வழிகளை அவர் பெற்றுக்கொண்டு அதிலே நிலைத்து நிற்க உதவி செய்வோம்ப்பா. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும்ப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.